எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு மேல நான் என்ன கண்டென்ட் கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை. என் தலைவன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா 2-3 தடவை ப்ரெஸ் மீட் தள்ளி போச்சு. ஆக்சுவலா 23 தான் நாங்க ப்ரெஸ் மீட் பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப மிஸ்கின் சார் ஃபாரின் போறாரு. அதனால ஐயோ கண்டென்ட் ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னா அவசரமா அப்புறம் சிட் பண்ணோம். இங்க பன்னீர் சோடா குடிச்சது தப்பாதுன்னா ஐயா போய் ஃபாரின்ல பன்னீர் சோடா குடிக்க போறார் போல. வாழ்த்துக்கள். பரிமளா அன்கோ இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால நான் எழுதின கதை. ஃபர்ஸ்ட் இதுக்கு பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேற டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் இந்த டைட்டிலுக்கு அதுக்கு ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியர் பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் கிட்டே என் பசங்கள்கிட்ட தான் கேட்டேன். அவன் சொன்னது மாதிரி தான் வசந்தன் குமார் இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிப்பன் கம்பெனி மாதிரி இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்க 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளா அன்கோவா அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே 2 டிசைன், ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்ட்ட திங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு இருக்கிறான். ஆனா யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னா. ஜெயராம் சார் பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலயே இருக்கிறாரு. ஒரு விஷயமான அதே தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கதை வந்தது அது ஒரு பெரிய கதை இருக்கு. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானதான் பரிமளா அன்கோ. அதுக்கப்புறம் வசந்தன் கோல ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன் கோ வழங்கும் பரிமளா அன்கோ எல்லாம் பிளான் பண்ணோம். அப்புறம் எங்களுக்கு நல்ல பிடிச்சது கிடைச்சது, நல்ல ஸ்பான்சர் எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி, ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூல இப்படித்தான் அந்த மாதிரி ஷோக்கு வேற ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜென்டா வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டன்ட் அப்படித்தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தூத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுனா அவன் வேற லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படி ஆயிடலாம் அப்படின்னா நல்லா இருந்ததுன்னா சூப்பரா இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பேசும்போது அவங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு என்னன்னா அடுத்த படம் நான் தமிழ் குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்துல ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு அடுத்து பண்றீங்களா எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமா ஆகல. ஒரு வார்த்தையோட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவர்கள் நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாரு. சரி கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டுதான். அப்ப ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேற இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்றீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சாரு. எனக்கு அங்கேயே கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் ஜாலியா இருப்பாரு, ஆனா கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவாரு. இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. அளவு சிரிச்சாரு. பாதி சிரிக்கும் போதே ஒரு போன் வருது, செம்மையா கதை சொன்னாரு, செம்மையா இருக்கிறது நான் பண்ண போறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சாரு நினைக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. சீமான் 1/2 மணி நேரம் அந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு போன்ல. சரி ஓகே அடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி முடிவு நினைச்சு. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போது முடிவு பண்றோம். எனக்கு ஜெயராம் சார் காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். 26, 25, 26 படம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நான் நெருக்கி பார்த்திருக்கேன். உங்க காம்போ அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளவு ரசிச்சாங்க. ஒரு விஷயமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அங்கே ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது கண்டிப்பா பிடிக்கும்னு. அவர் ஜெயராம் சாரும் அப்பவே சொன்னாரு, சார் சூப்பரா இருக்கு சார், இது கன்ஃபார்மா ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்பிடன்ட் கிடைக்கும்ல. அப்ப ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்க பன்னீர் சோடா சாப்பிடல. அந்த கதையை போய் நான் சொல்ல போறேன். பக்கத்துல ஆதித்யா வர. ஆதித்யாவோட கதை சொல்லி முடிச்ச உடனே ஆக்ட் 1 இருந்து ஆக்ட் 2 அப்படின்னு ஆக்ட் பத்தி எல்லாம் சாமி பேசிக்கிட்டு வரலையே. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 எல்லாம் தெரியாது. கதை அவனுக்கு பயம் கொடுத்துறாப்ல. நல்லா இருக்கா அதை பண்ணலடா, கமர்ஷியலா சூப்பரா இருக்குல்ல, அதை பண்றான், நான் பண்றேன்டா அப்படின்ட்டாரு. எனக்கு அங்கே 3வது
ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்ற ஒரு கேரக்டர் இந்த கதையை ஓகே சொல்லுது, அப்ப இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீங்க வந்து தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, சின்ன பார்க்கல, அப்புறம் அந்த கதையை ஓகே பண்றீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? மொட்டை சொல்றதுக்கு என்ன கனெக்ஷன்? அது இல்ல, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்குது. சரி, இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சிரிச்சாரு, அவரும் நிறைய சிரிச்சாரு. ஆனா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு தெரியாது, இல்லைன்னா இப்படியே இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பாரு, இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சது. அப்படி நம்ம அடுத்து பண்ணிடலாம், பரவாயில்ல இந்த செட்டப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 2 கேரக்டர் ரொம்ப நம்ம எல்லாரும் வீட்லயுமே வந்து 2 ஆம்பளை பசங்களோ 2 பொம்பளை பசங்களோ இல்ல அண்ணன் தங்கச்சியிலோ இருந்தா ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப குதூகலமா இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துங்கிறாங்கிற அளவுக்கு ஒரு அவங்க அப்படி 2 கேரக்டர். ஒரு டாமஞ்சேரி மூடுல 2 உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும் அப்புறம் சஞ்சனாவையும் அனந்தியாவையும் பிடிச்சோம். அனந்தியாவை வந்து அந்த தெலுங்கு படம் 8 வஸ்துலு, கரெக்டா சொல்றேன்னா 8 வஸ்துலு தானே? ஆமா. அதோட அந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் பயங்கரமா பிடிச்சிருந்தது. அது பண்ற நிறைய விஷயங்கள் நீ அதெல்லாம் அந்த படத்துக்கு பண்ண ப்ரமோஷன் இந்த படத்துக்கு இன்னும் பண்ணவே இல்லைம்மா ப்ளீஸ். என்ன அது மாதிரி இது சார் ஆஃபீஸ்ல தான் வந்து சனாவுக்கு கதை சொன்னேன். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரல, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே கதை கேட்குது. கொஞ்சம் நான் வந்து கதை பயங்கரமா கேட்பேன். மனுஷாட்டு ஒரு பொண்ணுதா, சரி மனுஷாருமே ரொம்ப சாப்பிட்டா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமா சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நமக்கு ஒரு கதை மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் கிடைச்சிருச்சு. ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படிதான் இந்த படத்தை நம்ம வந்து கான்ஃபிடண்டா ஒரு தலைவன் தலைவாழ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நம்பிக்கை உண்மையா தலைவன் தலைவியை விட பெருசா ஓடும் அப்படின்னு நான் நம்புறோம். உண்மையிலே ஜெயராம் சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்க வந்து அவ்வளவு சப்போர்ட்டா டைமிங்ல இருந்து அவ்வளவு ரொம்ப ரொம்ப நன்றி. ஊர்வசியமா அண்ணா அம்மான்னு தான் நாங்க கூப்பிடுவோம். உண்மையிலே நீங்க கஷ்டப்படுத்தல, நாங்களும் உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம். அதுல திவ்யா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, பாலக்காட்டுல ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு போன் வருது, அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல். எங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல. பெரிய செட்டப்பா இது பண்ணிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, தாண்டி நீங்க ஒரி பண்ணாத, நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம், நான் போய் அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுநாளே வந்தாங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சூழல்ல பேசவே முடியாது, நீங்க வாங்கன்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் கண்டினியூ பண்ண எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இதுல நானும் ஒரு தயாரிப்பாளர் இருந்ததுனால அவங்க அவ்வளவு இதுவா போயிட்டு இருந்தாங்க. பெரிய சவால் என்னன்னா, ஆனா அந்த சீன் வந்து பயங்கர காமெடியா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சோகத்துல இருக்கிற இவங்கனால இப்படி ஒரு துக்கத்துல இருக்கிறவங்க வந்து எப்படி அதை வந்து காமெடியா பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் தான் எனக்கு அதிகமா. இல்ல நான் ஜெயராம் சார் எல்லாம் கேட்கிறேன், எப்படி சார் அவங்க இந்த மனநிலையில எப்படி சார் இந்த சீனை காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. இல்ல அது பண்ணிடும், பண்ணும் பாருங்கன்னா ஜெயராம் சார் சொன்னாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல வரும், நீ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரிச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஒரு டைரக்டரா உங்களுக்கு அவ்வளவு ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து ஏன்னா எடிட்டிங், டப்பிங், மிக்சிங் எல்லாத்துலயும் ஒரு கட்டத்துக்கு போர் அடிக்காதனால ஒரு காமெடி சிரிப்பு வராது, த்ரில்லர் எல்லாமே அப்படி இது ஆயிடுவோம், பிளாங்க் ஆயிடுவோம். ஆனா அவங்க 2 பேருடைய காம்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதை அவங்களுடைய காமெடி என்ன ஆசைப்பட்டாங்க அதை வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்துல வந்து ஜெயராம் சார் கரெக்டா 9 மணிக்கு வந்துருவாரு, அம்மா வந்து கரெக்டா 9:30 வந்துருவாங்க. ஆனா நான் 7 மணிக்கு ஷாட் வைக்கிறாள். யார் எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு 3 அடிமை கிடைச்சாங்க. 1 சாண்டி மாஸ்டர், 2 அந்த பொண்ணுங்க. 6:30 வர வச்சு 3 பேரையும் வச்சு அடின்னு அடிக்கிறது. 3 பேருமே உண்மையிலே மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், என் எனர்ஜிக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலயே சரியான ஆளுனா சாண்டி மாஸ்டர் தான். நான் என்ன ஓட்டம் ஓடுவேன்னா அவர் எனக்கு மேலே ஓடுவாரு. அப்படியே பிடிட்டா ஒருத்தன் கரெக்டாண்டா ஒரு அடிமை, உங்க ஊரை நிறைய பெற முடியும் மாஸ்டர். அவ்வளவு எனர்ஜியா காலையிலேயே பயங்கரமா இது பண்ணாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் அப்படித்தான். என்ன டைம் சொன்னா ஓகே சார் அப்படிங்க. ஆனா 2 மணி நேரம் போனா அங்க திவ்யா கிட்ட மட்டும் கெஞ்சுங்க, நாளைக்கு மட்டும் 9 மணிக்கு போடு திவ்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க.
ஆனா அவ்வளவு சப்போர்ட்டும் அவ்வளவு இது உண்மையில 2 பேரும் சனாவுக்கும் அனந்தியாவுக்கும் உண்மையில இவ்வளவு பீக்கா பண்ணதுக்கு நீங்க 3 பேரும் ரொம்ப முக்கிய காரணம். அவங்க காம்பினேஷனாவே சூப்பரா இருந்துச்சு. ஜெயராம் சார் ஊர்வசி இது 2 பொண்ணுங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க உண்மையாவே அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு. உண்மையாவே ஒரு அக்கா தங்கச்சிகிட்ட பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கோம். இங்கிட்டு அவ்வளவு லைவா இருப்பாங்க, ஸ்பாட்லயும் அவ்வளவு இதுவா இருப்பாங்க. என்ன காஃபி டீனா ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்றுதான். எப்ப ஆர்டர் பண்ணீங்க என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி. அதே மாதிரி ஆல்தியா தம்பி புதர் உண்மையிலேயே ஒரு அண்ணனையும் தம்பியையும் முதல் முறையாக ஒரு படத்துல நடிக்க வச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, சம்பள விஷயத்திலையும் அவரு மிஸ்கின் சார் வந்து இறங்கி வரலாம்னு நினைச்சா கூட இறங்கி விடாம பாத்துக்கிட்டவங்களுக்கு நல்ல தம்பி கிடைச்சிருக்காரு சார் மிஸ்கின் சார். அவர் சொல்லுவாரு, டே தம்பிடா பாத்துக்கலாம்டா சம்பளம் குறைச்சு பண்ணலாம்டா அப்படின்பாரு. அப்புறம் அவர் வருவாரு, அண்ணா அது வந்து நம்ம அங்க அவ்வளவு வாங்கியிருக்கோங்க, இங்க இவ்வளவுதானே வாங்கியிருக்கோம்னா என்ன இங்கே கொஞ்சம் தான் இறங்கும். அப்படி ஒரு நல்ல அன்பான தம்பி. அதே மாதிரி சத்ராயன் சஞ்சய் பூர்ணிமா எல்லாருக்குமே தேங்க்யூ. பூர்ணிமா திடீர்னு நாளைக்கு ஷூட்டுக்கு இன்னைக்கு கேட்டான், உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருச்சு பூர்ணிமா. தேங்க்யூமா. அந்த டயத்துல வந்து அது பெரிய சப்போர்ட்டா எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மிஸ்கின் சார் ரொம்ப 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 நன்றி சார். ஒரு 2-3 நாளா ப்ரமோஷனுக்காக எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டுறேன். என் பின்னாலேயே வர்றாரு. நான் போற இடம் பூரா வரண்டா படத்துக்காக வரண்டா. எனக்கு என்ன போய் டேரக்டர் போய் எல்லா இடத்துலயும் உட்கார வைக்கிறோமோ அப்படிங்கிறது வருது. ஆனா எனக்காக உங்க லவ் வந்து அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி ஜெயராம் சார் ஒரு சொன்னா எங்க பார்த்தாலும் என் வீட்டுல கேட்கறேன், எங்க பார்த்தாலும் 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துக்காக ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமா ஆக்கணும் அப்படிங்கிற அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும் என் டீம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ரொம்ப அற்புதமான என் ஸ்பீடுக்கு சரியான கேமராமேன். என் படங்களையே ரொம்ப ஒரு குவாலிட்டியான படமா கண்டிப்பா அந்த படம் இருக்குன்னு நான் நம்புறேன். அவ்வளவு இது. அதே மாதிரி ஃபாக்ஷன் சொல்லி இந்த படத்துல ஒரு புது மியூசிக் பெற்று திங் மியூசிக்ல இருந்து எனக்கு சந்தோஷம் மணியும் அறிமுகப்படுத்தினாங்க. அவ்வளவு ஒரு எனர்ஜியான 100 சாயலுங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு நான் நம்புறேன். சவுண்ட் அவங்களை பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப் இவங்க எல்லாருமே இங்க வரலன்னா எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருமே எடிட்டர் வந்து ட்ரெய்லர் பண்ணிட்டு இருக்காப்ல, சார்ஜ் வந்து டிஐ பண்ணிட்டு இருக்காப்ல, அவன் ஆர்ஆர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த லீவு முடிய போகுதுனால இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். அதனால வந்து இந்த மாசம் 2க்குள்ள இந்த படத்தை சீக்கிரமா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமா வேலை பார்த்தவனால அவங்க வரல. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இங்க வந்த சுபாஷ்கரன் சார் லைக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்ததுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லண்டனுக்கு போய் எங்களுக்கு அவ்வளவு பெரிய விருந்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் பெரிய ஒரு விருந்தா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சுபாஷ்கரன் சாருக்கும் தமிழ்குமாரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க இவ்வளவு நேரம் இருந்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிஆர்ஓ சதீஷ் டீமுக்கும், அண்ணன் ஜெகன்மோகனுக்கும், என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும், திவ்யா, சந்தாமரை, விக்கி, ராகுல், அன்பு, எல்லாருக்கும், ஆஷிக், என் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளவு ஸ்பீடா எடுத்துருக்க முடியாது. நிறைய உங்களை திட்டிருக்கேன், நிறைய போட்டு போராடப்படுத்திருக்கேன். எல்லாம் இந்த படம் வெற்றி வந்து உங்களுக்கு பெரிய என் மேல கோபத்தை நிற்கும் நான் நம்புறேன். இங்க வந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ரொம்ப ஸ்பெஷலா என்னோட இதயத்துல ரொம்ப ஒரு இடம் இருக்கின்ற ஃபிலிம். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் கூட பண்றதுக்கும் இந்த ஒர்க் பண்றதுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பண்டி சார் பண்றது சார் பழராஜ் சார். கொஞ்சம் பயமா இருக்கேன் அதனால அந்த மாதிரி பண்றது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நினைக்கவே இல்லை நான் பண்ணுவேன்னு ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கேன் நம்ம படம் பத்தி பேசுறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் நம்ம ஜெயராம் சார், தமிழ்குமார் சார், உர்வஷி மேம், சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் இவங்க கூட பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சாரி எல்லாரும் கூட பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதையில நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு.
அந்த நிறைய கேரக்டர்ஸுக்கும் ரொம்ப லேயர்ஸ் இருக்கு, எல்லாரும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதை நான் இப்ப வரைக்கும் பண்ணதே இல்லை. சோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதையில ஒரு பார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் பரிமளா இருக்கோ எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு தியேட்டர்ல விட வாங்க போறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அந்த வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். என்னோட தமிழுக்கு சாரி, நான் நெக்ஸ்ட் வரும்போது நல்லா சூப்பரா நான் பேசுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ உங்க டைம் எடுத்து இங்க இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுறேன் பானுராஜ் சார். உங்களுக்கு தெரியும் இந்த படம் நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. டெய்லி நீங்க இருந்து பார்த்திருக்கீங்க, விட்னஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மெமரியை கொடுத்ததுக்கு. தமிழ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவு ஸ்வீட்டா வந்துட்டு நீங்க ஒவ்வொரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். செட்ல நீங்க நடிக்க வர டைம் எல்லாம் வந்து எவ்வளவு கான்வர்சேஷன் இருக்கும், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ப்ரொடியூசர் தாண்டி நீங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணி பேசுறது வந்து நான் பார்த்தது இல்லை இந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி சார். காஸ்ட் அண்ட் க்ரூ இங்க எவ்வளவு ஸ்டார்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜ்ல அப்படின்னு பாக்குறோம். கதை கேட்கிறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டப்போ எந்த ஆக்டருக்கு தான் ஆசை வராது இதுல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ண அப்புறம் இப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு குவிக்கா டப்னு ஓகே ஆச்சு, ஷூட் முடிஞ்சது. அண்ட் கண்ணு குவிக்கா முடிஞ்சிருச்சு ஷூட். ரொம்ப மிஸ் பண்றேன். டெய்லி வந்து எங்க வீட்ல இருந்து கிளம்பி பரங்களா வீட்டுக்கு போய் அங்க வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற மாதிரிதான் இந்த ஷூட். இப்போ ஸ்டேஜ்ல பாத்துருப்பீங்க அன்கண்ட்ரோலபிளா எப்படி சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், யோசனை ஒரு கவுண்டர் சொல்லிடுறாங்க. அண்ட் ஷூட் பண்றப்போ ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்பதான் வந்து எனக்கு கண்ட்ரோல் மீறி நான் சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி கேரக்டர் பிரேக் பண்ணி ஊரேஷன் நிறைய இடத்துல கேட்க வச்சிருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷனுக்கு உலகமே ஃபேன்ஸ், நானும் அதுல ஒரு குட்டி ஃபேன். உங்க பஞ்சதூரம் சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்க மியூட்ல ப்ளே பண்ணுங்க, அப்படியே பட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு பாத்திருக்கேன். அண்ட் எல்லாம் ஹை எனர்ஜி சார். மிஷ்கின் சார் எல்லாம் செட்ல இருக்கிறப்போ பயங்கர ஹை எனர்ஜியா இருக்கும். எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணது பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தை நாங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணி நாங்க பண்ணோமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணி நீங்களும் இதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி. உங்க சப்போர்ட் 100% எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பரிமாணுக்கோ அதாவது 2 லிஜெண்ட், மீனார் லிஜெண்ட் அவர் சொன்ன ஆக்டிங் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நான் மிஸ்கின் சார் தலைவனை தான் சொல்கிறேன். நான் எங்கே போய் நினைக்கிறேன், நான் ஏன்னா தானே பண்ணுறேன், அது நல்லா இருக்குன்றாங்கன்னு அவர் தூங்கிட்டார் நினைக்கிறேன். தலை தலை இல்லை, அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்பவுமே. அது தப்பான பனீஸ்வரா இல்ல, ஒரு பெரிய கதை ஒண்ணு இருக்கு, வர பொருளும் வர. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்தை எல்லாருக்கூடயும் காம்பினேஷன் நடிச்ச நடிகை கேட்டா சார், எல்லாருமே என்ன மட்டும் தான் காம்பினேஷன், எல்லாரும் நான் கலாய்க்கணும். அதுதான் எனக்கு அது ஜாலியா இருந்தது படத்துல. அது வந்துட்டு 2 லிஜெண்ட் ஜெயராம் சாரும் வீரேஷ் மேமும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஏன்னா எப்படி பர்ஃபார்ம் எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட். எனக்கு அதுக்கு வந்து தலைவி தான் பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பாரு, நம்ம கிட்ட மாட்டணும் இல்லை இவன் நம்ம கிட்ட மாட்டினான்ட்டு. நான் வந்து கேரக்டர் யோசிப்பார், ஒரு நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பார், அவர் பக்கத்துக்காரங்க உட்காந்து யோசிப்பாரு. ஏன்னா என்னன்னா காலையில 7 மணி ஷார்ட் வைப்பாரு. ஃபர்ஸ்ட் நான் 7 மணிக்கு ஓகே 7 மணி நம்ம சொல்லுவோம் பார்ப்போம். மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணி வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும் போல வந்துட்டு இந்த சாங் ஷூட்னால ஏர்லி மார்னிங்கே போடுவோம் ஷூட்டிங்கு. இப்போ 7 மணி ஷாட்னா நான் 6 o'clock 6 போடுவேன். கரெக்டாக போடணும் வந்துட்டு ஒரு 6:40 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடிட்டாங்க. ஷார்ட் ரெடி 6:50 வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா ஏதோ ஜாதியில் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டை போயிருக்காங்க. ஓகே இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன். நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்ல அப்படின்னு நான் சரி வாங்க பார்க்கலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணி போகிறேன், இவருக்கு நான் வெறுப்பேற்றுறேன், தலை ஷார்ட் இன்னும் வெட்டியான்ட்டு. இந்த மாதிரி வந்து இவங்களுக்குலாம் டைமிங் வந்து காம்படிஷன் நடக்கும். நானும் ஒரு நேரத்தில் வந்துட்டு அவர் வெறுப்பேற்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ காஸ்டியூம் மாற்றணும், என்ன பண்ணி டைம் வெட்டினாங்க இல்லை ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பக்கத்தில் ரோட்ல அப்படி ட்ரெஸ் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அவங்க நிற்பேன், ரெடி வாங்கணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் பண்ணிருக்கும். அதனால வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கி வருவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கி வருவேன். இது எங்க எப்போ வைப்பாரு தெரியல ஷார்ட். இந்த பக்கம் அப்படியே திருப்பி வைப்பாரு, இப்படி வைப்பாரு.
இதனால ஜார்ஜ் ஓகே ஆனாரு, அவங்க டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் மாதிரி அங்கேயே பண்ணோம். ஒரு நாளைக்கு எப்படினாலும் வந்து 130 ஷாட் எடுப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை வந்து நானும் ஷாட் எடுப்பேன். ஆனா அவ்வளோ ஃபுட்டேஜ், அதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றேன்னா அவர் அவ்வளோ மாதிரி கடக்கன்னு அவ்வளோ ஷாட் போட்டேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இல்லை. அவ்வளோ ஸ்பீடா எனக்கு ஒர்க் பண்ணி எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாரு அவரு எனக்கு. அது செம்ம ஜாலி. அதே வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட் சஞ்சனா, அனிதிகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்டா, நீங்கெல்லாம் வந்து எங்களோட கேங். என்னோட அம்மா பேர் எங்க அம்மா ஷூட்டிங் போட்டாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் கூட தலைவன் நாங்கள் எப்போ மீட் பண்ணணும் வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கத்துக்கிறாருல, நைட் 2 மணிக்கு அவர் இசை கத்துக்கிறாருல, அந்த இசையை பாடம் நாங்கள் கேட்கறதுக்காக நான் போவேன். இல்ல மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போறாரு, சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போறாரு. நான் அப்போ 2 மணிக்கு போயிட்டு பனீஸ்வரா வாங்கி போவோம். ஜஸ்ட் பனீஸ்வரா வாங்கி போயிட்டு, சார் சொல்லுங்க எப்படி உங்க மியூசிக் பயணம் போக போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது பண்ணு. அந்த இனிமேல வந்து அந்த பனீஸ்வரா பண்ணி குடிச்சுன்னு அவரு பாடுவாரு. அப்புறம் புக்கை பத்தி பேசுவாரு, புக்கை பச்சு காட்டுவாரு. இந்த மாதிரி டிஸ்கஷன் இல்ல அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமா இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸா இன்பமா இருக்கும்பா. அவ்வளவு கதையை பத்தி சொல்லுவார், படத்தை பத்தி சொல்லி ரொம்ப அற்புதமா இருக்கு. இது அவ்வளவு க்ளோஸ் என் தலைவன். அதனால வந்துட்டு எல்லாருமே இந்த படத்துல ஒரு படத்துல இருக்கிறப்ப அது எவ்வளவு ஜாலியா என்ன மாதிரி இருக்கு நீங்க பாருங்க. அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரு இந்த மாதிரி ஜாலி இது வரைக்கும் எடுத்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்றப்ப வச்சு சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் ஜெனரல் இல்லாத ஒரு கதையா இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்கு, மிஸ்டரி இருக்கு, ஃபன் இருக்கு, காமெடி அவ்வளோ இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாருங்க எனக்கும் மெயின் காசு கொடுத்துற மாதிரி பாருங்க. இல்ல அந்த பன்னீர்செல்வம் தப்பு போயிட்டேன் 2 மணிக்கு 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஆர்மி பற்றி வாசிக்கிட்ட அந்த மாதிரி போயிட்டேன். தமிழ் தெரியும் சார், அவர் வந்துட்டு ஆஸ் ப்ரொடியூசர் மாதிரியே இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுமே அவர் சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணி தான் போயிருக்கோம். அது வந்து கோலீஸ்வரா, அது அங்க பல வீட்டுல பன்னீஸ்வரா. இது மாதிரி தேங்க்யூ சோ மச். லவ் யூ.